அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சேனல் புகுந்த வீட்டு சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சுவையான ஹெல்த்தியான போலி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கப்புக்கு 3 கப் அளவு கடலப்பருப்பை நல்லா தண்ணியில் கழுவி ஊற வச்சதுக்கு அப்புறமா அதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கடலப்பருப்பு நல்லா ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை ஸ்டவ்வில் வச்சுருங்க. இப்போது இன்னொரு ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் ஒரு பேனை வச்சு அதில் கொஞ்சமாக வெல்லம் எடுத்து அதில் ஆட் பண்ணிடுங்க. 2 கப் வெல்லம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது இதை நல்லா மெல்ட் ஆகணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு அந்த வெல்லம் நல்லா கரையணும். நம்மளுக்கு அதுதான் வேணும். ஸோ அது நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம அதை ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் இப்போ நம்மளுக்கு அது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பவுலில் 1 கப் ஆஃப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு, அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இது இன்னும் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மேலே ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி நல்லா பால் மாதிரி ஆக்கி ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருந்த பருப்பு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. ஸோ இது வெந்ததுனால நம்ம இதை அப்படியே மசிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா மசிச்சிடணும். அப்போ தான் சாப்பிடும்போது அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அந்த பேனில் நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணி நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த வெல்லத்தையும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போது இதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது இன்னும் இப்போ தண்ணியாக இருக்குது, பட் இது ரொம்ப கட்டியாக வேணும் நம்மளுக்கு. அப்போ தான் நம்ம போலிக்குள்ளே வைக்கும்போது இதில் ஒரு நல்ல சூப்பரான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அண்ட் பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் அது கட்டியாக இருக்குது. அண்ட் இன்னும் கட்டியாகணும். இந்த ஸ்டேஜை நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் அது கொஞ்சோண்டு கட்டியாகணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு அது கட்டியானதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நம்ம போலி எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அழகான சூப்பரான சுவையான போலி வீட்லேயே ஈஸியாக செஞ்சிட்டோம். அண்ட் இதே போல் நிறைய ஈஸியான டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.